3ஆம் எண்ணிற்கு உரித்தான ரகசிய குறியீடு என்னது? 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள். வெள்ளை ஆடு. வெள்ளை நிற ஆடு. இந்த செம்பரி ஆடு கூட்டமாக போவோம். 20, 30, 50 போகுது. இந்த செம்பரி ஆடு போகும்போது அத்தனை கூட்டத்துக்கு ஒரே ஒரு வெள்ளாடு மட்டும் இருக்கும். தலைவனா? ஆமாம். வழி தெரியாது அதுக்கு வழிகாட்டி வேணும். அதுக்கு வெள்ளாடு ஒன்று இருக்கும். உங்களுக்கு என்ன அறிவு இருக்கும், எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உலக அளவில் பெஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு பார்த்தாக்கா உங்கள் 3ஆம் நம்பர் தான். அதில் ஒரு டவுட்டு கிடையாது. அது அரசாங்க ரீதியாக எடுத்தாலும் சரி, ப்ரைவேட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ப்ரைவேட் கன்சர்ன் ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கு. பெஸ்ட் அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தேதி 3ஆக இருப்பார். அந்த மயிலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இயற்கையாகவே இனத்திலே அதுக்குள்ளே எதுக்குன்னா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டாக இது கூப்பிடாமலே அந்த இடத்துக்கு அங்கே போகும். ஆஞ்சநேயருக்கு எப்படி அவர் பலம் அவருக்கு தெரியாதோ அதேமாரி மயிலினுடைய பலம் அந்த நேரத்தில் அது வெளிப்படும். மனித இனத்திலேயே அதிகப்படியான தோஷம் ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய இது கண்ணுக்கு வந்து அந்த மயில் அங்கே இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மயில் அங்கே தான் இருக்கும். 4ஆம் நம்பருக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரையும் வந்துட்டு ஈஸியாக மதிப்பீடு கூட தனித்தன்மையான ஒரு சக்தி அவங்ககிட்ட. அப்படி பார்த்துட்டு அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசினாவே இவங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர் தான், இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. 4ஆம் நம்பர் ஒரு வீட்டில் பிறந்திருந்தால் அந்த வீடு அதிர்ஷ்டம். ஒருத்தர் சாதாரண ஆளு மிக பெரும் கோடீஸ்வரன் ஆயிருக்காருனாக்கா அவங்க வீட்டில் 4ஆம் நம்பர் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. இல்லைன்னா அவரே 4ஆம் நம்பர் இருப்பார். மிக மிக பெரும் கோடீஸ்வரன் அவங்க டேட்டுக்குள்ளே அவங்க ஃபேமிலிக்குள்ளே யாருன்னா ஒரு ஆளுகிட்ட 4ஆம் நம்பர் இருக்காமல் யாரும் வந்தது ஒரு வரலாறுனா நீங்கள் உலகம் ஃபுல்லாக செக் பண்ணலாம். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம், ஆரோக்கியம், ஆனந்தம், உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றி வேண்டும் அப்படின்னாக்க அதுக்கு இந்த கோயிலுக்கு போய் இந்த பூஜை பண்ணணும், இந்த யாகம் பண்ணணும், இவ்வளவு நாள் விரதம் இருக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு எக்கச்சக்கமா அடிக்கிட்டே போறாங்க இல்லைங்களா? ஆனா இது எதையுமே செய்ய வேண்டாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற ஒரு பிரம்மாஸ்திரம் உங்க கையில இருந்தாலே போதும். உங்களுக்கான அற்புதமான வெற்றியை எட்டி பிடிக்கக்கூடிய ரகசியங்கள் உங்களுக்காகவே வழங்கப்படும். அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய நிகழ்ச்சி. அந்த ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுதான் ஒவ்வொரு டேட்டிற்கு உரித்தான குறியீடுகள். அந்த குறியீடுகளை நாமே சரியாக பயன்படுத்தினாலே போதுங்க. அந்த குறியீடே நம்மை வெற்றியின் அருகே அழைத்து செல்லும். அப்படிப்பட்ட குறியீடு குறித்த அழகான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். மறக்காம பேப்பர் பேனாவை எடுத்து வச்சுட்டு ரெடியா இருங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், போன எபிசோட்ல நீங்க சொன்னதே இன்னும் அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு சார். வெற்றி வேணும்னாக்கா இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இவ்வளவு லட்சம், இவ்வளவு கோடி செலவு பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லாம ரொம்ப சிம்பிளா உங்களுக்கான குறியீடுகள், உங்களுக்கான ரகசியம், அந்த கீ ஃபார் சக்சஸ் இதுதான். இதை நான் உங்க கையில கொடுக்குறேன். இதை நீங்களே சரியா பயன்படுத்தினா போதும் உங்களுக்கான வெற்றியை உங்கையே உனக்கு உதவிங்கிற மாதிரி நீங்களே எட்டி பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க சார். அதற்கு முதற்கண் கோடான கோடி நன்றிகள் எல்லார் சார்பாகவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். போன எபிசோட்ல 1, 2 நம்பர்ஸ்க்கு சொன்னீங்க. இப்ப அடுத்ததாக 3ஆம் எண்ணிற்கு உரித்தான ரகசிய குறியீடு என்னது? இந்த குறியீடுன்னு சிம்பிளாக சொல்லி முடிக்க முடியாது. அதுக்குள்ள அதனுடைய பலனையும் பலத்தையும் அதை பயன்படுத்தினாலும் அவங்க அதை பெற முடியும். அடிஷ்னலாக கீ ஃபார் சக்சஸ் அதே தான். ஸோ இப்போ 3ஆம் தேதியில் பிறந்தவங்க, போன எபிசோடில் நம்ம 1க்கு 2 சொல்லிட்டோம். இப்போ 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள், அவர்களுடைய குறியீடு எதுவாக இருக்கும்? ஏன்னா இது வந்து நம்ம இந்த குறியீடு உலகிலே இது வரைக்கும் இன்னும் சொல்லப்படலை எண்களுக்கு. நாம் தான் முதல் சொல்கிறோம். அதனால் இனிமேல் அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை கண்டுபிடிச்சு நீங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்குன்னு வச்சுக்காம எங்கள் எல்லாருக்கும் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய பெருந்தன்மை சார். அது நிச்சயமா. 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள், வெள்ளை ஆடு. வெள்ளை நிற ஆடு. ஆமாம், வெள்ளாடு வெள்ளை நிறம், அது கலர் கூட கலந்து தானே இருக்கும். வெள்ளாடுன்றது வேறு, வெள்ளை நிறத்தில் உள்ள ஆடு இல்லை. வெள்ளாடுன்னு இருக்குது, செம்பரி ஆடுன்னு இருக்குது. ஓ, வெள்ளாடு. வெள்ளாடு. இதில் வந்து வெள்ளை ஆடு, அதை வெள்ளாடு தான் சொல்லுவாங்க. அதை அதுக்காக வெறும் வெள்ளையாக இருக்கணும் இல்லை, வெள்ளை கூட பிளாக் கூட கலந்துருக்கலாம். ஆனால் பேர், அதுக்கு பேர் வெள்ளாடு. இந்த வெள்ளாட்டுக்கு பார்க்குறதுக்கு உண்மையிலே அழகாக தான் இருக்கும். அழகு மட்டும் இல்லை, அறிவாகவும் இருக்கும். எதுக்காக அறிவுன்னு சொல்ல வரோம்னாக்கா, ஆடை வளர்க்குறவங்ககிட்ட ஆட்டினுடைய பாசை இருக்குது.
அது கரெக்டாக அது கடைப்பிடிக்கும். பேச தான் செய்யாத ஒழிய எல்லாமே செய்யும், புரியும். அதுக்கு என்ன அறிவு இருக்குது, அதுக்காக நம்மளுக்கு ஈக்குவலெல்லாம் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்க, இப்போ செம்மறி ஆடுன்னு சொன்னோம் முதல்ல. இந்த செம்மறி ஆடு கூட்டமாக போவோம், 20 30 50 போகுது. இந்த செம்மறி ஆடு போகும்போது அத்தனை கூட்டத்துக்கு ஒரே ஒரு வெள்ளாடு மட்டும் இருக்கும். தலைவனா? ஆமாம். இப்போ செம்மறி ஆடு கூட்டம் இப்படியே போகுது அப்படின்னாக்கா, அது அப்படியே போவோம். வெள்ளாடு இல்லை அப்படின்னாக்கா, அப்படியே போய் இங்கே மரம் இருந்தால் மரத்தில் போய் நின்றுக்கும், அங்கேயே நிற்கும், போகவே போகாது. செவுரு இருந்தால் செவுத்துல நின்றுக்கும், அதுக்கப்புறம் போக தெரியாது. அதுக்கு வழி தெரியாது. அதுக்கு வழிகாட்டி வேணும். அதுக்கு வெள்ளாடு ஒன்று இருக்கும். அது ரொம்ப கிராமத்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும். அது செம்மறி ஆடு கூட ஒரு வெள்ளாடு இருந்தால் தான் அதுதான் அவங்கள அழைச்சிட்டு போவோம் கரெக்டாக. அறிவு இல்லாமல் அது நடக்குமா? அப்போ அறிவுத்தனமும் இருந்தால் தானே அதுக்கு. அதே ஆட்டு இனம் தான் இன்னொன்று செம்மறி ஆடு, அதுக்கு இல்லை. நம்ம அப்படி தான் கம்பேர் பண்ண முடியும். அப்போது அழகாகவும் இருக்குது, அறிவாகவும் இருக்குது. அப்படியே இங்கே ஒரு 3ஆம் தேதி பிறந்தீங்க, உங்களுக்கு என்ன அறிவு இருக்கும், எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உலக அளவில் பெஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு பார்த்தாக்கா உங்கள் 3ஆம் நம்பர் தான். அதில் ஒரு டவுட்டு கிடையாது. அது அரசாங்க ரீதியாக எடுத்தாலும் சரி, ப்ரைவேட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ப்ரைவேட் கன்சர்ன் ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கு. பெஸ்ட் அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தேதி 3ஆக இருப்பார். ஒவ்வொருத்துக்கும் ஒரு திறமை. இந்த 3ஆம் தேதிக்கு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அரசாங்கத்துலேயும் சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேயும் எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். ஒரு சில பேர் தான் நம்ம வெளிப்படுவாங்க, தென்படுவாங்க. ஏன்னா அவங்க அட்மின் அந்த அளவுக்கு வெளிப்படுற அளவுக்கு இருக்கும், பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கும். மற்றவங்க அவங்கவுங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. இப்படி இந்த நம்பருக்கு மட்டும் அப்படி ஒரு தனித்துவம் உண்டு. அது உலக அளவில் எடுத்துக்கிட்டாலும் இந்த லைம் லைட்டுங்கிறது அவங்க மேலே தான் அவங்க விழும். மேலே தான் விழும். அப்போது தனித்தன்மை கொண்டது. எப்படி வெள்ளாடு அழகாக இருக்குது, அறிவாக இருக்குது, அதுவே 3ஆம் தேதி இல்லை உண்மையிலே அழகாக இருப்பாங்க. ஆண்களாக இருந்தாலும் அழகாக இருப்பாங்க, ஒரு ஷேப்பாக இருப்பாங்க. பெண்களாக இருந்தாலும் அழகாக ஒரு ஷேப்பாக இருப்பாங்க. கூடையே அறிவாக இருக்கும், அறிவுத்தனமாக இருக்கும். இவங்களுடைய குறியீடு வெள்ளாடை அழகாக பொறித்து உங்கள் பாக்கெட்டில் வைத்து கொள்ளுங்கள். இல்லை ஹேண்ட்பேக்கில் வைக்கலாம். எல்லோரும் பாக்கெட்டில் ஹேண்ட்பேக்கில் நீங்கள் டெய்லி ட்ராவல் பண்ணுறது எது இருக்கோ அது இருக்கும். அப்போது அதனுடைய பலமும் பலமும் நமக்கும் சேரும். நம்மளுடைய குறியீடை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நான் அதுதான். ஏன்னா நம்ம இது வரைக்கும் வெள்ளாடுனாக்கா ஆடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே ஒரு அறிவு இருக்குங்கிறது பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த இனத்திலேயே அதுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது பாருங்கள். நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணால் சிட்டியில் டவுனில் இருக்கிறவங்களுக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அது ஒரு செம்மறி ஆட்டு கூட்டத்தை வெள்ளாடு தான் கூப்பிட்டு போகும், வழி நடத்தும். சரி, அடுத்து 4ஆம் தேதிக்கு வருவோம். 4ஆம் தேதி கொண்டவங்க என்னவா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 4ஆம் தேதிக்கு ஆண் மயில். ஆண் மயில். ஆண் மயில். ஓ, தோகை விரித்து அழகாக ஆடும். இந்த ஆண் மயிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு உண்டு. என்னது சார்? ஆமாம், அதுக்கு சிறப்பும் இருக்குது, வரலாறும் இருக்குது. என்ன சிறப்பு, என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மயிலுன்னு சொல்லும்போது யாரோட கனெக்ட் பண்ணுவோம்? முருகர். அப்படி கடவுளோட கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா? கடவுளை முருகனுடைய வாகனம் மயில் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் யூடியூப்பில் கூட நிறைய பாருங்கள், ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா கூட சில மயில் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னாக்கா முருகன் கோயிலில் போய் உட்காரும். ஆனால் இந்த மயில் முருகன் கோயில் எங்கே அதிகமாக, முருகன் கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த மயில் அங்கெல்லாம் இருக்கும். திருச்செந்தூரில் போனீங்கன்னா மயில் இல்லாமல் இருக்காது. இவங்களை கொண்டு போய் நம்ம பிடிச்சி விடணும்லாம் கிடையாது. அவங்களே கூட்டமாக உள்ளே உட்காந்துருவாங்க. எப்படி சார்? அதான் முருகனுடைய வாகனங்கிறது. அதை அதே மாதிரி திருப்பரங்குன்றம். இப்போ திருப்பரங்குன்றத்தில் கூட மயில் இப்பவுமே இருக்கும், ஒரு கூண்டில் இருக்கும். அந்த மயில் எதுனாக்கா, நம்ம வரலாறு படித்தோம், ஆன்மீக வரலாறில் முருகர் உலகம் ஃபுல்லாக மயிலில் சுற்றினாருன்னு ஒரு வரலாறு படித்தோம். முருகனுடைய வாகனம் மயிலுன்ட்டு. இப்போ இருக்கிற மயில் முருகன் பயன்படுத்தினுடைய அதனுடைய வம்சத்தை இனத்தை சார்ந்தது. அது குட்டி போட்டு அது குஞ்சு பொறிச்சு இப்போ இருக்கிறது அவர் யூஸ் பண்ண மயிலினுடைய வாரிசு தான் இருக்குது திருப்பரங்குன்றத்தில் கோயிலில். அதே மயில் இப்போ எடுக்க முடியாது, அடுத்த வாரிசாக இருக்குது. அப்போது முருகனுடைய வாகனம் மயிலுங்கிறது அனைவரும் அறிந்தால் கூட இப்போ இந்த ரகசியம் இதுதான் திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. அப்போ அந்த மயிலுடைய வாகனம், முருகனுடைய வாகனம் மயில், ரைட். இதனுக்கு சிறப்பு என்னன்னாக்கா, ஒரு ஆண் மயில் ஒரு பெண் மயிலை தொட்டுச்சுன்னா அந்த பெண் மயிலை தவிர வேறு எந்த மயிலும் தொடாது. அதனுடைய சிறப்பு. ரெண்டாவது, அந்த மயிலுக்கு பார்த்திங்கனாக்கா
இயற்கையாகவே ஒரு ஏதாவது ஒரு அந்த அந்த இனத்திலே அதுக்குள்ளே எதுக்குன்னா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாக்கா, கரெக்டாக இது கூப்பிடாமலே அந்த இடத்துக்கு அங்கே போகும் அது. ஆஞ்சநேயருக்கு எப்படி அவர் பலம் அவருக்கு தெரியாதோ, அதேமாரி மயிலினுடைய பலம் அந்த நேரத்தில் அது வெளிப்படும். அதே நேரத்தில் இந்த மயில் ஹெவியா, அதாவது மனித இனத்திலேயே அதிகப்படியான தோஷம் ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய இது கண்ணுக்கு வந்து அந்த மயில் அங்கே இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மயில் அங்கே தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலியோடு போகிறாங்க, அவர் அந்த மாதிரி ஒருவேளை அவர் கெட்ட சக்தியை செய்கிறவராலோ இல்லை அவர் கெட்ட சக்தி அவர் மேலே பாஞ்சிருந்தாலும் அவர் கண்ணுக்கு அந்த மயில் தெரியாது. சார் எப்படி சார் தெரியாம இருக்கும்? இருக்குன்னா எல்லாருக்குமே தெரியும்ல சார்? தெரியாது. ஓ! உண்மை அது. அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது அது. மாந்திரீகம் அதெல்லாம் பண்றவங்க அந்த ஆமா, மாதிரி. அவங்க கண்ணுக்கு அது தெரியாது. ஓ! அது முருகனுடைய வாகனம் தானுங்க அது. நம் நாட்டின் தேசிய பறவையும் மயில் தான் இல்லைங்களா? தேசிய பறவை மயில். அப்போது அது வெறும் தேசிய பறவை மட்டும் இல்லை, அது ஆன்மீக பறவை. அது சக்தியோடு உள்ள பறவை. அதனால் அந்த மயிலுக்கு அந்த மாதிரி ஒரு பவர். அப்படியே 4ஆம் நம்பருக்கு வந்துடுவோம். 4ஆம் நம்பருக்கு என்னங்க, இப்போ மயிலுக்கு இவ்வளோ ரகசியத்தை சொன்னீங்க, 4ஆம் நம்பருக்கு என்ன சக்தி? அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. மயில் இருந்துச்சுனாக்கா அந்த மயில் ஒரு இடத்துல வந்துட்டு போகுது, அது இருந்திருக்குது அப்படின்னு சொன்னாவே, அதேமாதிரி திருச்சி பக்கம் மலைக்கோட்டை அங்கே ஒரு ஆ, முருகர் இருக்கும் இல்லைங்களா, ஆ. சுற்றி மயிலாக தான் இருக்கும். மயில் இருக்கும். அதை மயிலை பிடிச்சிட்டு வந்தால் விட்டாங்க. ஆமா, நான் முருகர் பார்த்துருக்கேன். ஆமாம் சார். அதான் முருகர் கோயில் எங்கே இருக்குது, அதே மாதிரி இங்கே திண்டிவனத்தில் வந்து மயிலம், ஆ, அங்கேயும் முருகர் இருக்கிற இடத்துலலாம் மயில் இருக்கும். அப்போது மயில் வந்து முருகனின் வாகனங்கிறது நிறைய சொல்லலாம், எல்லாம் புருவிட்டுறது. அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. 4ஆம் நம்பருக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரையும் வந்துட்டு ஈஸியாக மதிப்பீடு கூட தனித்தன்மையான ஒரு சக்தி அவங்ககிட்ட இருக்குது. அப்படி பார்த்துட்டு அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசினாவே இவங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர் தான், இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. இல்லை, அதுதான் லாஜிக். அதுதான் ஒருத்தரை கண்டுபிடிக்கிறேன்னா அப்போது அவங்ககிட்ட அப்படி இருக்குன்னு சொன்னாக்கா இவங்க அலாட்டாக இருக்கணுன்றதுனால யாரையும் நம்ப மாட்டாங்க. மயில் இருந்தால் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் தான் மயில். ஆமா. முருகன் வாகனம் அதே மயில் இறகு எடுத்து புக்குக்குள்ளெல்லாம் வச்சுப்போம் சார். நல்ல மார்க் வரும் கரெக்டாக சரி, அப்படிங்கிறதுக்காக. மயில் இருந்தால் அதிர்ஷ்டம். ஆனால் அதே மாதிரி 4ஆம் நம்பர் ஒரு வீட்டில் பிறந்திருந்தால் அந்த வீடு அதிர்ஷ்டம். ஒருத்தர் சாதாரண ஆள் திடீர்னு மிக பெரும் கோடீஸ்வரன் ஆயிருக்காருனாக்கா அவங்க வீட்டில் 4ஆம் நம்பர் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, இல்லைன்னா அவரே 4ஆம் நம்பர் இருப்பார். மிக மிக பெரும் கோடீஸ்வரன் அவங்க டேட்டுக்குள்ளே அவங்க ஃபேமிலிக்குள்ளே யாருன்னா ஒரு ஆளுகிட்ட 4ஆம் நம்பர் இருக்காமல் யாரும் வந்தது ஒரு வரலாறுனா நீங்கள் உலகம் ஃபுல்லாக செக் பண்ணலாம். எப்படி மயிலுக்கு ஒரு தனித்தன்மையான பவர் இருக்கோ அந்த பவர் 4ஆம் தேதி பிறந்தவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குது. அதனுடைய குணமும் அப்படியே ரிலேட்டடாக இருக்கும். அதனால் மயில் உங்களுடைய குறியீடு மயிலுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. அந்த மயிலை பொறித்து உங்கள் பாக்கெட்டிலோ உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ அதை வச்சு ட்ராவல் பண்ணிங்கன்னா அதனுடைய இறைத்தன்மையும் உங்களுடையும் கனெக்ட் ஆகும். உங்களுக்குன்னு ஒரு இருந்த சக்தி கூட இது சேரும். 4ஆம் எண்ணின் குறியீடு மயில், ஆண் மயில். அருமை சார். நீங்க சொல்ல சொல்ல ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா அப்படிங்கிற பாடல் தான் நினைவிற்கு வருது சார். கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு சார். இன்னும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 5ஆம் எண்ல இருந்து 31ஆம் எண் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்காகவே சொல்ல போறீங்கன்னு நினைக்கும் போதே மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அடுத்த எபிசோட்ல 5ஆம் எண்ல நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க, எவ்வளவு சிம்பிளான விஷயம்ல. வெற்றி வேணும் அப்படின்னாக்க நமக்கு உரித்தான தேதிக்கான குறியீடை நம்ம எடுத்து ஒரு போட்டோவாகவோ இல்லை ஒரு பிக்சராகவோ எடுத்து நம்ம கிட்ட வச்சுக்கிட்டாலே போதும். அதுவே நம்மை வெற்றியின் அருகே அழைத்து செல்லும் அப்படிங்கிறத கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? நிச்சயமா இது எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல இன்னும் நிறைய எண்கள், இன்னும் நிறைய அதிசயமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.